கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். நாம் இருக்கின்ற இடங்களிலே இருந்து ஆண்டவரை தொழுது கொள்வோம். இந்த தொழுகை நம் அனைவருக்குமே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக அமையட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருந்து உம்மை தொழுது கொள்ளுகின்ற வாக்கியம் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரருளை எங்கள் மேல் பெருக செய்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இருக்கவும் எங்களை வழிநடத்தவும் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். இயேசுவின் இந்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் நாம மகிமைக்காக நமது ஆராதனைக்கு ஆர்வமாக பாமாலைகளிலே 9வது பாடல், பூலோகத்தாலே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்கின்ற பாடலை பாடுவோம். பாமாலை எண் 9. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திரணும், அப்பொழுது எங்களுடைய வாய் ஒரு புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே,
உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனாக உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின் படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றல்களையும் தந்தருவாராக. ஆமென். முதலாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 - 17 வரை. The book of Daniel chapter 1 verses 8 - 17. இன்றைய ஓய்வு நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 17 முடிய. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 17 முடிய. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீகாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற
வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியார்க்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டியாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. இரண்டாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 - 16 வரை. Acts of the Apostles, chapter 10, verses 9 to 16. The second reading is taken from the Acts of the Apostles, chapter 10, verses beginning from 9 to 16. The next day, as they were on their journey and approaching the city, Peter went up on the housetop about the 6th hour to pray, and he became hungry and wanted something to eat. But while they were preparing it, he fell into a trance and saw the heavens opened and something like a great sheet descending, being let down by its 4 corners upon the earth. In it were all kinds of animals and reptiles and birds of the air. And there came a voice to him, "Rise, Peter, kill and eat." But Peter said, "By no means, Lord, for I have never eaten anything that is common or unclean." And the voice came to him again a second time, "What God has made clean, do not call common." This happened 3 times, and the thing was taken up at once to heaven. Here ends the reading. This is the word of God. நற்செய்தி வேத பாடம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 - 33 முடிய. Saint Matthew, chapter 13, verses 31 to 33. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 3ஆம் வேத பாடம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் முடிய. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31 முதல். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்கதா மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார்.
பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலை அடக்கி வைத்தாள் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 3ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு கன்வென்ஷன் கீதங்களிலே 159வது பாடல், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. இந்த பாடலை நாம் பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 159வது பாடல். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட அந்த வசனங்களை எங்களுடைய ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் உமது உதவியை நாடி வருகிறோம். நீர் எங்களோடு பேசும், எங்கள் மத்தியிலே அசைவாடும்.
வேத வசனங்களை படித்து தியானித்து கேட்கின்றவர்களாக மட்டுமின்றி அதற்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு முன் 605வது வருடம் 605 BC பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் யூதாவின் மேலே படையெடுத்து வெற்றி கொண்டு பலரை சிறைபிடித்து பாபிலோன் நாட்டுக்கு போகின்றார். அவர்களுள் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்கின்ற இளம் வாலிபர்களையும் அழைத்து செல்கின்றார். தானியேல் சிறைப்பிடித்து போகப்படுகின்ற பொழுது 16 வயது நிரம்பியவனாக இருந்திருக்கலாம். ஏறத்தாழ 70 ஆண்டுகள் அவன் பாபிலோனிலே தங்கி வாழுகின்றார். தன்னுடைய 86வது வயது வரைக்கும் அங்கே இருந்து மரித்து விடுகின்றார். தானியேல் வாழ்ந்த காலத்திலே 4 அரசர்கள் பாபிலோன் தேசத்தை ஆட்சி செய்கிறார்கள். நேபுகாத்நேச்சார், அவருடைய மகன் பெல்ஷாத்சார், தரியு ராஜா மற்றும் கோரேஸ் மன்னன். இந்த 4 ராஜாக்களுடைய ஆட்சியிலேயும் தானியேல் அங்கு நிர்வாக பொறுப்பேற்று மிக சிறப்பாக மக்களை வழிநடத்தி வருகின்றார். இந்த நாளிலே தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் இந்த வாசிக்க கேட்ட வசனங்களிலே அடிப்படையிலிருந்து சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த நாளுக்கான தலைப்பு கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி. பல சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவரின் இருப்பு நிலை. கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி. சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட பிள்ளைகளிலே நேபுகாத்நேச்சார் தன்னுடைய அதிபதிகளுக்கு கட்டளையிட்டு சொல்கின்றான். தானியேல் 1 அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான். எப்படிப்பட்ட வாலிபர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ராஜகுலத்தார், அதாவது ராயல் ஃபேமிலி, மற்றும் துரைமார்கள், நோபல் ஃபேமிலி, மாசு இல்லாதவர்கள், விதவுட் பிசிக்கல் டிஃபெக்ட், அழகானவர்கள், ஹேண்ட்சம், மற்றும் சகல ஞானத்திலும் தேறினவர்கள், வெல் வர்ஸ்ட் இன் எவ்ரி விஸ்டம், அறிவில் சிறந்தவர்கள், endowed with knowledge, கல்வியில் நிபுணர்கள், experts in education, ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்கள், competent to serve in king's palace. இப்படி சகல விதத்திலும் சிறந்து விளங்கிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போகின்றார்கள். பாபிலோன் தேசத்திலே
குறிப்பாக இந்த 4 இளம் வாலிபர்களுக்கு பெருத்த சோதனை அங்கு காத்திருக்கின்றது. அது என்ன என்கிறதை நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம். புதிய இடம், புதிய வீடு, நியூ பிளேஸ், நியூ ஹவுஸ். தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா போன்ற 4 வாலிபர்களும் எருசலேமிலும் எருசலேமை சுற்றியும் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். அந்த சூழ்நிலையிலே அவர்கள் வளர்க்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு யூதர்களுடைய தொழுகை, வழிபாடு, கடவுள், எருசலேம் ஆலயம், பலிபீடம், பலி செலுத்துதல், மோசேயுடைய நியாயப்பிரமாணங்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து அதை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். மற்றும் ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் இவருடைய போதனையிலே வளர்ந்தவர்கள். இப்படி தங்களுடைய வாழ்க்கையை எருசலேமை சுற்றிலும் அவர்கள் கழித்தவர்கள். தங்களுடைய யெகோவா கடவுளோடு அவர்கள் அதிக நெருக்கமான உறவு கொண்டு வாழ்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் இங்கே பாபிலோனிலே இருக்கின்றார்கள். புதிய சூழ்நிலை. இங்கே புறஜாதி மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தொழுகின்ற கடவுள்கள் இருக்கின்றார்கள். அந்த கடவுள்களுக்கெல்லாம் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு புதிய கலாச்சாரம், ஆயிரக்கணக்கிலே தெய்வங்களும் கோயில்களும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு புதிய நிலையிலே இவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் இவைகளுக்கெல்லாம் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் இந்த 4 வாலிபர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். தீட்டுப்படுத்த பாபிலோன் அரசு முயற்சி செய்கின்றது. ஆனால் இவர்கள் அதிலிருந்து விலகி விடுகிறார்கள். ஆக முதல் குறிப்பாக டிஃபைல்மெண்ட் ஆஃப் பாபிலோன், பாபிலோனினுடைய களங்கம், பாபிலோனுடைய தீட்டு, பாபிலோனின் தூய்மைக்கேடு என்று நாம் சொல்லலாம். இதிலே தான் இந்த புதிய இடம், அதனை நாம் பார்த்தோம். அடுத்து புதிய படிப்பு. 4ஆம் வசனத்திலே அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்க ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான். தானியேலுக்கும் மற்றும் 3 வாலிபர்களுக்கும் எபிரேய மொழிதான் தெரியும். ஆனால் இங்கே இவர்கள் பாபிலோனிலே கல்தேயர்கள் வாழக்கூடிய இந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு புதிய மொழி. அவர்கள் பேசுகின்ற மொழி இவர்களுக்கு புரியவில்லை, இவர்கள் பேசுகின்ற மொழி அவர்களுக்கு புரியவில்லை. ஆகவேதான் ராஜா சொல்கின்றான், தங்களுடைய நாட்டினுடைய மொழியையும் பாஷையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த புதிய பாஷை, புதிய கலாச்சாரம் என்கின்றது எபிரேயர்களுக்கு, யூதர்களுக்கு தீட்டாக இருக்கின்றது. புதிய மொழியை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் பேசிய ஒரு மொழி அரமேயிக் மொழியாக இருந்திருக்கின்றது. கல்தேயர்கள் பேசிய மொழி அரமேயிக் மொழியாக இருக்கின்றது. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை ஒரு அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ஆக சீரியா மொழி கூட அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பாபிலோன் தேசத்தினுடைய மக்களுடைய மொழியை இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புதிய மொழி இவர்களுக்கு இருக்கின்றது. இந்த புதிய மொழி இவர்களுக்கு தீட்டாக தெரிகின்றது. நம்முடைய நாட்டிலே இப்பொழுது நியூ எஜுகேஷன் பாலிசி என்கின்றதை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றது. இது இன்னும் முழுமையாக மக்களாலே அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே
அவர்கள் இருக்கக்கூடிய இடம் தீட்டு போன்று இருக்கின்றது. அவர்கள் படிக்கக்கூடிய கல்வி அறிவும் கூட, எழுத்தும் பாஷையும் கூட அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. ஆக 3 வருஷங்கள் வரைக்கும் இவர்கள் அதில் பயிற்சி பெற்று படிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவு அரசனாலே கொடுக்கப்படுகின்றது. அடுத்த ஒரு தீட்டாக நினைக்கிறது அவருடைய உணவு. ராஜா என்ன சொல்கின்றார்? அவர்களுக்கு 5வது வசனம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான் என்று நாம் வாசிக்கின்றோம். எருசலேமிலே அவர்கள் சாப்பிட்ட உணவு கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற சுத்தமான உணவு. ஆனால் இங்கே பாபிலோனிலே தான் உண்ணும் போஜனத்தையும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்தையும் தினம் தினம் இந்த வாலிப பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை அவர் போடுகின்றார். ஆனால் ராஜ உணவு அவ்வளவு சுத்தமான உணவாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை பாபிலோனுக்கும் பாபிலோனில் வாழுகின்ற மக்களுக்கும் அந்த ராஜாவுக்கும் அது சுத்தமானதாக இருக்கலாம். ஆனால் எபிரேய மக்களுக்கு அது சுத்தமானதாக இல்லை. மற்றும் அங்கே வைக்கக்கூடிய மாமிச உணவுகள் எல்லாம் அவருடைய கடவுளுக்கு படைக்கப்பட்டதுடைய பலி செலுத்தப்பட்ட மிருகங்களுடைய மாம்சமாக இருந்திருக்கின்றது. இப்படி அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட மாமிச உணவை நாங்கள் எப்படி சாப்பிடுவது என்று இவர்கள் நினைத்து அதுவும் தீட்டாக இருக்கின்றது என்கிறதை நினைக்கின்றார்கள். ஆகவேதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உணவு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி பருப்பு மற்றும் மரக்கறி உணவு எங்களுக்கு போதும் என்று அந்த தலைவரிடத்திலே அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். 12வது வசனத்திலே 10 நாள் வரைக்கும் ஒரு அடியாரை சோதித்து பார், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்தால் போதும் என்று சொல்லி ராஜ உணவு வேண்டாம், அதை நாங்கள் தீட்டாக நினைக்கின்றோம், எங்களுக்கு பருப்பு மற்றும் மரக்கறி உணவை போதும் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்தது இன்னொன்று அவர்கள் தீட்டாக நினைக்கின்றது என்னவென்றால் அவருடைய பெயர் மாற்றப்படுகின்றது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய எபிரேய பெயர்கள் நாம் அறிந்த ஒன்றுதான். தானியேல், இந்த தானியேல் என்கின்ற பெயர் கடவுள் என்னுடைய நியாயாதிபதி என்று அர்த்தம். ஆனால் அதனை அவர்கள் மாற்றுகிறார்கள். அவருக்கு இருக்கின்ற பெயர் 7வது வசனத்திலே நாம் இதனை வாசிக்கின்றோம். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேஜாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபத்நேகோ என்றும் மறு பெயரிட்டான். யூத கலாச்சாரத்தின்படி இவர்களுக்கு பெயர் வைத்திருந்தார்கள், அவருடைய பெற்றோர்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள். யூதர்களுக்கு பெயர் என்கின்றது ஒரு மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அவருடைய பெயர் அவருடைய குணாதிசயங்களை கொண்டதாக இருக்கின்றது. இப்பொழுது தானியேல் என்றால் கடவுள் என்னுடைய நியாயாதிபதி என்று அதற்கு அர்த்தம். ஆனால் இங்கே பாபிலோனிய பெயரை அவருக்கு தருகின்றார்கள், பெல்தெஷாத்சார் என்று சொல்லி. இந்த பெயருக்கான அர்த்தம் என்னவென்றால் பெல் என்கின்ற கடவுளுக்குரியவன் என்று அர்த்தம். அனனியா என்கின்ற எபிரேய பெயருக்கு கடவுள் கிருபை உள்ளவர் என்று அர்த்தம். ஆனால் அவருக்கு ஷாட்ராக் என்கின்ற பாபிலோனிய பெயரை தருகின்றார்கள். அது அவர்கள் வணங்குகின்ற சூரிய கடவுளுக்கு உரியதாக இருக்கின்றது.
மற்றும் மிஷாயேல் அவருக்கு, அதாவது கடவுளுக்கு சரிசமமானவர் யார் என்கின்ற அர்த்தம் கொள்கின்ற மிஷாயேல், அவரை மேஷாக் என்று அழைக்கின்றார்கள். அது அவர்கள் வணங்குகின்ற சந்திரனுடைய கடவுள் ஷாக் என்கின்ற மேஷாக் அதுபோல அமைந்திருக்கின்றது. எபிரேய பெயர் அசரியா. இதற்கு கடவுள் என்னுடைய உதவி என்ற அர்த்தம். அவருக்கு ஆபேத் நேகோ என்கின்ற பாபிலோனிய பெயரை கொடுக்கின்றார்கள். அப்படி என்றால் நேகோ என்கின்ற கடவுளினுடைய ஊழியன் என்ற அர்த்தம் கொள்கின்றது. ஆக பெயரை மாற்றி வைக்கிறார்கள். இருக்கக்கூடிய இடம், அவர்கள் பேசுகின்ற மொழி, பாஷை, உணவு, பெயர் இவைகளெல்லாம் தீட்டு நிறைந்ததாக பாபிலோன் மக்கள் அவர்களுக்குரியவற்றை இவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். இதெல்லாம் தீட்டாக இவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் தானியேல் என்ன செய்கின்றார்? 8ஆம் வசனத்திலே, தானியேல் ராஜாவின் போதனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்திலே வேண்டிக் கொண்டான். Daniel took a decision not to defile himself. தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்கின்ற தீர்மானத்தை தானியேல் எடுக்கின்றார். முதலிலே டிஃபைல்மெண்ட் ஆஃப் பாபிலோன் என்று பார்த்தோம், பாபிலோனுடைய தீட்டு. இரண்டாவதாக தானியேலுடைய தீர்மானம், தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லிக் கொள்கின்றார். மேலும் தன்னுடைய வழக்கத்திலே, தன்னுடைய விசுவாசத்திலே, தன்னுடைய ஜெபத்திலெல்லாம் உறுதியாக நிற்கக்கூடியவராக தானியேல் இருக்கின்றதை நாம் வாசிக்கின்றோம். இந்த தானியேல் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் இது நமக்கு தெளிவாக விளங்குகின்றது. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கின்ற முடிவை அவர் எடுத்து விடுகிறார். 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோமேனால் 4வது வசனத்திலே, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. He was faithful to the core. உண்மை உள்ளவனாக அவன் இருந்திருக்கின்றான். தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கின்ற உறுதியிலே இருக்கின்றான். மேலும் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஜெப வீரனாக அவன் இருக்கின்றான். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தீட்டுப்படுத்திக் கொள்ளாதவன், உண்மை உள்ளவன், ஜெபிக்கின்றவன். He was a prayer warrior. 22வது வசனத்திலே தானியேல் சொல்கின்றது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்று சொல்கிறான். Daniel says he is blameless before God and before others. குற்றமற்றவனாக, கடவுளுக்கு முன்பாக குற்றமற்றவன், ராஜாவுக்கும் பிறருக்கும் முன்பாகவும் குற்றமற்றவனாக வாழ்ந்து வருகின்றான். 23ஆம் வசனத்திலே தொடர்ந்து நாம் வாசித்தால், அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால்
அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. He trusted God completely. Total trust on God. தேவனை முழுமையாக விசுவாசித்தான் என்று இந்த வசனம் சொல்கின்றது. ஆக தானியேலுடைய ஒரு தீர்மானத்திலே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்ற தீர்மானம் எடுத்து தான் எப்படியெல்லாம் இருந்தான், உண்மை உள்ளவனாக, ஜெபிக்கின்றவனாக, குற்றமற்றவனாக, தேவனை விசுவாசிக்கிறவனாக அவன் வாழ்ந்து வந்திருக்கின்றான். இந்த குண நலன்கள் எல்லாம், இந்த குணாதிசயங்கள் எல்லாம் ஒருவரிலே இருக்கின்ற பொழுது அவர் எங்கு வாழ்ந்தாலும் அவரை தீட்டுப்படுத்த முடியாது. இவரிடையே இருக்கின்ற இந்த நல்ல குணங்கள் தான் பிறருக்கு சென்றடையும் என்கிறதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வேத பாடத்திலே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி இயேசுநாதர் அங்கே குறிப்பிடுகின்றார். கொஞ்சம் புளித்தமா முழுவதையும் புளிக்க செய்கின்றது. ஒருவேளை தானியேல் போல நல்ல பண்புகள் நம்மிலே இருக்கின்ற பொழுது அது பிறரை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த நல்ல பண்புகளோடு நாம் வாழ்ந்தால் உண்மையிலே அது பிறரை சென்றடையும். நாமும் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்கிறவர்களாக வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். நம்முடைய இந்திய நாட்டிலே பல மொழி பேசுகின்றவர்கள், பல இனங்கள், பல மதத்தவர்கள், பல பண்பாடுகள், கலாச்சாரங்கள் நிறைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே கிறிஸ்தவ மக்கள் கொஞ்சம் பேர் தான் நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஒரு புளித்த போல நல்ல பாதிப்புகளை இந்த இந்திய நாட்டுக்கும் உலகுக்கும் கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி கொடுக்கின்ற பொழுது மட்டுமே தான் நாம் இந்த தலைப்புக்கு ஏற்றபடி கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி, பல சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களின் இருப்பு நிலை, நாம் வாழக்கூடிய இடங்களிலேயே நாம் சாட்சியாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆக முதல் குறிப்பாக பாபிலோன் நாட்டினுடைய படுத்துகின்ற நிலை, தான் தீட்டுப்படாதபடி வாழ வேண்டும் என்கின்ற தானியேலுடைய தீர்மானம். மூன்றாவதாக டிவைன் டாமினேஷன், தெய்வீக ஆதிக்கம். அன்புக்குரியவர்களே, இந்த தானியேல் புத்தகத்தினுடைய முக்கிய கருத்து, முக்கிய செய்தி தானியேல் அல்ல, கடவுள். The main message in the book of Daniel is not the Daniel as a person, but the message is God's sovereignty over history and God's sovereignty over all earthly things. The main character is not Daniel but God. இந்த புத்தகத்தினுடைய மைய செய்தி என்னவென்றால் தானியேல் அல்ல, கடவுளுடைய ஒரு ஆதிக்கம். இந்த ராஜாக்களையும் உலகத்தையும் தன் கீழ் கொண்டு வருகின்ற தேவன் நம்முடைய தேவன் என்கின்றது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்ற பாடமாக அமைகின்றது. இதில் 2 அற்புதங்களை நாம் பார்க்கின்றோம். முதலாவது தானியேல் 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை அந்த சிலையை வணங்குவதற்காக ராஜா கட்டளையிடுகின்றார். அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், தாழ விழுந்து பணிந்து கொள்வோம், பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டளையை பிறப்பிக்கின்றார். ஆனால் இந்த மூவரும் அந்த பொற்சிலையை அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. ஆகவே இவர்களை எரிகின்ற அக்னி சூளையிலே போடுவதற்கு உத்தரவிடுகின்றார். 15வது வசனத்திலே
எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல கீத வார்த்தைகளின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து, நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்னிச்சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பிவிக்கப் போகிற தேவன் யார் என்று சொல்கிறான். நேபுகாத்நேச்சார் இந்த 3 வாலிபர்களை பார்த்து சொல்கிறான், உங்களை என் கைக்கு தப்பிவிக்கப் போகின்ற தேவன் யார் என்று. அதற்கு பதிலாக அவர்கள் சொல்கிறார்கள் 16வது வசனத்திலிருந்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னிச்சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அக்னி சுவாலையிலே எங்களை போடுங்கள், நாங்கள் எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய தேவர்களை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று உறுதியாக சொல்கிறார்கள். இவர்களை கொண்டு போய் போடுகிறார்கள். 7 மடங்கு அதிகமாக சூடாக்குகின்றார்கள். கோபம் கொண்டதினாலே இந்த 3 பேரையும் தூக்கி சென்ற புருஷரை அந்த அக்னி ஜுவாலை கொன்று போட்டது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த 3 பேரையும் போடுகின்றார்கள். 4வது ஒரு புருஷர் அங்கே அவர்களோடு உலாவுகின்றார். அப்படி உலாவுகின்ற நிலையிலே நேபுகாத்நேச்சார் பார்க்கின்றார், 4ஆம் ஆளினுடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்பொழுது அந்த சூளைக்கு அருகே வந்து அவர் சொல்லுகின்றார், 26வது வசனம், உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும், அவருடைய தலைமையில் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்னியின் மனம் அவரிடத்திலே வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இப்பொழுது நேபுகாத்நேச்சார் சொல்கின்றார். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகின்றான். இப்படி சொல்லிவிட்டு அந்த 3வரையும் தன்னுடைய நாட்டிலே உயர்த்தினான். அவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை கொடுத்து அவர்களை உயர்த்தினான் என்று வசனம் நமக்கு சொல்லுகின்றது. மீண்டுமாக 4வது அதிகாரத்திலே கூட அவன் இந்த இஸ்ரவேலின் தேவனை புகழ்ந்து பேசுகின்றான். 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து நாம் படித்து பார்த்தால் நமக்கு இது விளங்கும். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சார் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று அவரை புகழ்ந்து அவரை
பாடுகின்றான், அவரை புகழ்ந்து பேசுகின்றான். கடைசி வசனம் 37. ஆகையால் நேபுகாத்நேச்சார் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளிலெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதுகின்றான். இங்கே நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேலின் தேவனை புகழ்ந்து மேன்மைப்படுத்துகின்றான், மகிமைப்படுத்துகின்றான். தானியேல் சிங்க கவியிலே இருந்து வெளியே வருகின்ற பொழுது தரியு ராஜா இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். 6ஆம் அதிகாரம் முழுக்க நாம் வாசித்தால் இந்த அற்புதம் தானியேல் சிங்க கவியிலே இருந்து தப்பித்து வருகின்றது. சிங்கங்களின் வாயை கடவுள் கட்டி போட்டார் என்ற நிலையிலே எப்படி உள்ளே போடப்பட்டாரோ அப்படியே வெளியே வருகின்றார். தரியு ராஜா இவரை புகழ்ந்து, இஸ்ரவேலின் கர்த்தரை புகழ்ந்து பேசுகின்ற ஒரு சம்பவம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது. 26வது வசனம், தானியேல் 6ஆம் அதிகாரம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். மேலும் தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஆக நேபுகாத்நேச்சாரும் சரி, தரியு ராஜாவும் சரி, இஸ்ரவேலின் தேவனை புகழ்ந்து பேசுகிறார்கள். தானியேலின் தேவனுக்கு முன் நடுங்கி பயப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. அவர் ஜீவனுள்ளவர், என்றும் நிலைத்திருக்கிறவர், அவர் ராஜ்யம் அழியாதது, கர்த்தத்துவம் முடிவு வரைந்தும் நிற்கும். அவர் தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்றவர். இந்த 4 பேர் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே வருகின்ற தானியேல் தங்களுடைய வாழ்க்கையினாலே, அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததினாலே தீட்டுப்படாமல் அவர்கள் கடவுளுக்கு மகிமையை கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் இருந்ததினாலே, அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததினாலே கடவுளுக்கு மகிமை கிடைத்தது. நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே நல்லதொரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் கடவுளை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். நம்முடைய இருக்கின்றதினாலே நாம் கொஞ்ச மக்களாக இந்தியாவிலே இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வினாலே, நம்முடைய விசுவாசத்தினாலே, நம்முடைய ஜெபத்தினாலே, நம்முடைய உண்மை தன்மையினாலே அவரை கனப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. ஜெப புத்தகத்திலே 88வது பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பக்தி வினயத்தோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாகாலத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மன்றாட்டு ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, எல்லாருக்காகவும் வேண்டி
வேண்டிக் கொள்ள உம்முடைய பாதத்தை நாங்கள் நாடி வருகிறோம். நாங்கள் கேட்காலும் கேட்க மறந்தாலும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆனாலும் உம்மோடு நாங்கள் பேச வேண்டும், உறவாட வேண்டும் என்கின்ற அந்த உறவு நிலையிலே எல்லாருக்காக வேண்டிக் கொள்ள உம்முடைய பாதத்தை அண்டி வருகிறோம். எங்களுடைய பெற்றோர்கள், பெரியோர்கள், மூத்தவர்கள், முதியோர்கள் எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை கனப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையிலே நாங்கள் தவறி விடாமல் இருக்க கிருபித்தாகும். குடும்பங்களின் நல்வாழ்வுக்காக ஜெபிக்கின்றோம். கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் அவசியம். அது இல்லாத போது பிரச்சனைகள் வருகின்றன. அப்படிப்பட்ட தருணங்களிலே இருவருமே நான் என்கின்ற எண்ணத்தை தூரமாக எரிந்துவிட்டு உமது சமூகத்திலே அமர்ந்து மனம் விட்டு பேசவும், ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழவும் கிருபை செய்வதையாக ஜெபிக்கின்றோம். குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, படிக்கின்ற மாணவ மணிகளுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். படிப்பு முடித்து வேலை தேடுகிறவர்களுக்காக, வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்காக கொண்டாடுகிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், பெற்றோர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இவற்றுக்காக ஜெபிக்கின்றோம். திருமணமாகி குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற தம்பதியருக்காக ஜெபிக்கின்றோம். கர்ப்பத்தின் கனி கற்றுத் தருகின்ற பெரிய ஆசீர்வாதம், அதனை தந்துவதுபடியாக நாம் ஜெபிக்கின்றோம். கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளை வருகின்ற பொழுது ஒரு சுகமான பிரசவத்தை நீர் கட்டளை தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். ஏழை எளிய மக்கள், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். சுகவீனமாக இருக்கின்ற மக்களுக்காக மன்றாடுகிறோம். பல்வேறு வியாதிகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக உலகம் எங்கும் கொரோனா வைரஸினாலே தாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்மாலே முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்ற சுவாமி, இந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு நிரந்தர தீர்வை அதி விரைவிலேயே நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாம் முடிந்த பிறகு நாங்களும் ஆலயத்திலே சென்று உமக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக உம்மை சூழ்ந்து கொள்கின்ற ஒரு வாக்கியத்தை எங்களுக்கு தரத்தக்கதாக நாம் ஜெபிக்கின்றோம். அந்த காலங்களை விரைவாக எங்களுக்கு நீர் அருளி செய்ய நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த கொரோனா வைரஸில் மருத்துவ ஊழியர்களிலே இருக்கின்ற டாக்டர்கள், நர்ஸ்மார்கள், பாராமெடிக்கல் ஸ்டாஃப், இன்னும் அநேக ரீதியிலே உதவி கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய நாட்டுக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய கர்நாடக மாநிலத்துக்காக, எங்களுடைய பெங்களூர் பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய டயசிஸ்க்காக, பிஷப்புக்காக, போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, உமது ஊழியர்களை செய்து வருகின்ற எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் யாரெல்லாம் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லோரையும் நீர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமான குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவர்களே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக.
பாடலை நாம் பாடுவோம். இந்த தொழுகையிலே ஒரு பிரசனம் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். காணப்பட்ட குறைகளை நீ தயவாக பொறுத்தல்ல நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ததற்காக நன்றி சொல்கிறோம். டிஃபைல்மெண்ட் ஆஃப் பாபிலோன், பாபிலோனுடைய களங்கம், தீட்டுப்படுதல்
தானியேல் மற்றும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் மேலே இருந்தது. The decision of Daniel, தானியேலின் தீர்மானம், இந்த தீட்டிலே நான் கலந்து கொள்ள மாட்டேன், கடவுளுக்கு நான் உண்மையாக வாழ்வேன் என்கின்ற ஒரு உறுதியோடு இருந்ததை நினைக்கின்றோம். அதே நேரத்தில் டிவைன் டாமினேஷன், இந்த தானியேல் புத்தகம் எங்களுக்கு சொல்லுகின்ற தெய்வ ஆதிக்கம், நான் கர்த்தர், ராஜாக்களையும் ஆளக்கூடியவர், ராஜ்யங்களையும் ஆளக்கூடியவர், அந்த அதிகாரம் எனக்கு உண்டு என்று கடவுள் சொல்லுகின்றது தான் உண்மை செய்தியாக இருக்கின்றது. அந்த செய்திகளை நாங்கள் படித்துக்கொள்ள உதவியில் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்களை வழிநடத்தும் இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோടെ போக கடவும். கர்த்தருடைய நாமத்தினாலே